இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோரக்கிழங்கு எடுக்கலாம். நாட்டு மருந்து கடையிலலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, கோரக்கிழங்குன்னு சொல்லி நம்ம ஃபேஸ் பேக்குக்கலாம், அதாவது குளியல் பொடிக்கு சீகக்காயெல்லாம் போட்டு அரைப்போம் இல்லையா, அந்த கோரக்கிழங்கு தாங்க இது. இந்த கோரக்கிழங்கு தான் அது வந்து 1/4 கிலோ இவ்வளோ அப்படின்னு நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்குகிறோம். அதுதான் இது. இது தாங்க கோரக்கிழங்கு. இதை வந்து நான் என்னோட டெரஸ் கார்டனில் வளர்க்கணும் அப்படின்னு வளர்த்தேங்க. ஏன்னா இது வந்து நம்ம தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் காய்ச்சினா அவ்வளோ அருமையாக முடி வளருங்க. சீகக்காயிலையும் போட்டு அரைப்பாங்க. நான் வந்து தலைக்கு எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த கோரக்கிழங்கை வந்து ஸ்பெசிஃபிக்காக வளர்த்தேன். இந்த மாதிரி கோரக்கிழங்கு இருக்கிறதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். நாம் நம்ம வீட்டில் நம்ம கையால் ப்ரிப்பேர் பண்ணுறது அதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக தனி வேல்யூ தான். நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்குறத விட இது மாதிரி நம்ம வீட்டிலையே வளர்க்கலாங்க. டெரஸ் கார்டனில் நான் வளர்த்தது தான் இந்த சின்ன பாட்டில் தான் நான் இதை வளர்த்துருக்கேன். இதில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பொதுவாக விவசாய நிலத்தில் இந்த கோரக்கிழங்கு நிறைய இருக்குங்க. கோரை களை புல் அப்படிங்கிறதுனால அதை பிடுங்கி தூர போட்டுருவாங்க. ஒரு களை புல்லை கூட விட மாட்டாங்க. ஏன்னா அப்படியே நிறைய பரவிடுங்க. இது அந்த அளவுக்கு மருத்துவ குணம் அவ்வளோ இருக்குங்க. இந்த கோரைக்கிழங்குல இருக்கிற வாசனை இருக்குது தெரியுமா, அது அப்படி இருக்குங்க. சீகக்காயில் கலந்து அதை தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது அந்த நாள் பூரா அவ்வளோ வாசனையாக இருக்கும் நம்மளோட கூந்தல். இந்த கோரைக்கிழங்கை தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது கோரை வளர்கிற மாதிரி வளருமா நம்மளோட முடி, கோரை முடின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், கோரக்கிழங்கு இந்த அளவுக்கு ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 200 கிராம் இருக்குங்க. இது ஃபுல்லாக கோரக்கிழங்கு தான். இதை வந்து நம்ம பவுடர் ஆக்கி சீகக்காவாயும் யூஸ் பண்ணலாம், குளியல் பொடியாக யூஸ் பண்ணலாம். இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுமா? முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லதுங்க. எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கோரக்கிழங்கை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. நீங்கள் வீட்டிலையே வளர்க்கலாம். இந்த மாதிரி சின்ன பாட்டில் போட்டு வச்சு இந்த மாதிரி நமக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு ஆனால் போதுங்க. வருஷத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் டெரஸ் கார்டனில் இந்த அளவுக்கு நீங்கள் எடுக்க முடியும். கோரக்கிழங்கு கடையில் வாங்கினீங்கன்னா அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியாது. இது வந்து ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த கோரக்கிழங்குல என்ன மருத்துவ குணம் இருக்குது, இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இது டெரஸ் கார்டனில் எப்படி வளர்க்கலாம்ங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.